சிவகாசி பண்ணியிருப்பீங்க சார். அதில் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே சொல்கிறது கோடம்பாக்கம் ஏரியாவில் அந்த பாட்டு அந்த லைனை தான் வந்து இப்போ எல்லாருமே குறிப்பிடுறாங்க. என்னென்னா வந்துட்டு நாளைக்கும் நீங்களும் சிஎம் தான், ஏழைங்க பாலைங்க நினச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். ஸோ இது எது நினச்சி சார் எழுதுனீங்க? லைக் ஆனால் அந்த படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் நினச்சி எழுதுனது. அப்போது நயன்தாரா ஆர்டிஸ்டாக வருவாங்க. அப்போது நடிகர்களுக்கும் அந்த தேர்தலுக்கும் உள்ள கனெக்ஷன் தான். அப்போ விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டுன்னா அது வரும், ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா. ஏன்னா அதில் கிராமத்தினா இருப்பார், இவங்க ஆர்டிஸ்ட்டு. அவர் கிராமத்திட்ட கேட்குற பட்டிக்காட்டாங்கிற ஒரு துணியில் அந்த பொண்ணு கேட்கும், ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊராடு, கிராமத்தாங்கிற மாதிரி தானே. அதுக்கு பவுஸ் வருவார், பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊரும் நம்ம ஊர் தான். அது விஜய் சார் இமேஜுக்கு. பட்டி தொட்டியிலேருந்து சிட்டி வரைக்கும் நமக்கு ரசிகர் இருக்காங்க, நமக்கு எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆல் ஏரியா நம்ம ஏரியா வரல, நம்ம ஆல் ஏரியா நம்ம ஏரியாங்கிற மீனிங்கில் தான் அதெல்லாம் அது விஜய் சாருக்கா வச்ச இது. அதுக்கு அடுத்து ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது வந்து பொதுவாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த ஜாதி பார்க்க மாட்டாங்க, அது என்ன மதம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இப்போ உங்களுக்கு எம்ஜிஆர் வந்தார், யாருமே என்ன ஜாதி பார்த்தாங்களா மதம் பார்த்தாங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாங்க, யாருமே என்ன ஜாதின்னு பார்த்தாங்களா இந்த மதம் பார்த்தாங்களா? ஜெயலலிதா, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு விஜயகாந்த் சார், யாருமே ஒரு ஜாதியவோ எதுவும் ஆராயலை. கேப்டன் புரட்சி கலைஞர், அவ்வளோதான். சும்மா சிலர் இருந்து பேசுவாங்களே தவிர பொதுமக்கள் யாருமே அவங்கள விஜயகாந்த் தான் பார்ப்பாங்க, ஜெயலலிதாவை தான் பார்ப்பாங்க, எம்ஜிஆராக தான் பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு கிரேஸ். அது மாதிரி விஜய் சார் இன்னைக்கு வந்தால் கூட, அவர் ஜோசப் விஜய்னு அவர் சொன்னால் கூட யாருமே அவரை பொதுமக்கள் யாரும் கிருஷ்ணா பார்க்க மாட்டாங்க. விஜய் தளபதி, அவ்வளோதான். தளபதிங்கிறது அவருடைய பிராண்டை தவிர ஜோசப்புக்குலாம் இல்லை. அது மாதிரி அதை வச்சு தான் ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது அது உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு யதார்த்தத்தையும் வச்சு தான் பண்ணது. ஏழைங்க வாழைங்க நினச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அது அப்படி தான். இன்றைக்கி வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இன்றைக்கி விஜயா இருக்கட்டும், ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் இருக்காங்களா, அவங்க தான் டிசைட் பண்ணுறது. மேல் மட்டும் இருக்காங்களே பாதி ஓட்டு போட வரமாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளியே வராங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் வெளியே ஓட்டு போட வந்திருக்காங்க.